ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ற ஒரு வார் ஆக்ஷன் டிராமானா அது இந்த கடைசி உலக போர் படம் தான். நம்ம ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட நடிப்புல அவருடைய டைரக்ஷன் அண்ட் மியூசிக்கல்னு சொல்லி அவருடைய ப்ரொடக்ஷன் ஹிப்ஹாப் தமிழா என்டர்டைன்மெண்ட்ல ரிலீஸ் ஆகிற முதல் படமான இந்த கடைசி உலக போர் படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ட்ரெய்லர்லாம் பார்த்து நம்ம என்ன எதிர்பார்ப்போட இந்த படத்துக்கு போனோமோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இந்த படம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குதுன்னு சொல்லலாம். என்னதான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி பண்ணி இருந்தாலும் ஸ்டில் இந்த படத்துல சில குறைகள் இருக்கு. சோ அதெல்லாம் என்ன ஏது அண்ட் நம்ம ஹிப்ஹாப் ஆதி இந்த படத்துல பாதி வேலைக்கு மேல பார்த்திருக்காரு, அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அண்ட் யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கறத டீடைலா பார்த்துருவோம். கண்டிப்பா இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கு, அதனால சின்னதா ஒரு ஸ்பாய்லர் அலர்ட்டை போட்டு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பாக்குறது வாடபுட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஸ்டோரி 2028 நடக்கிற கதைக்களம். உலக அரசியலான யுனைடெட் நேஷன் ஐநா சபையில இருந்து சைனா வெளியே வந்து ரிப்பப்ளிக்னு சொல்லி ஒரு புது அமைப்பு ஃபார்ம் பண்றது மட்டும் இல்லாம இதுல யாரெல்லாம் சேராம இருக்காங்களோ அந்த நாட்டு மேல போர் தொடுப்போம்னு டிக்ளேர் பண்றாங்க. இந்த விஷயத்துக்கு கட்டுப்பட்டு 78 நாடுகள் ஐநா சபையில இருந்து விலகி ரிப்பப்ளிக்ல ஜாயின் பண்றாங்க. ஆனா அதுல நம்ம இந்தியா சேரல. அதனால இந்தியாக்கு ஃபர்ஸ்ட் பொருளாதார தடை விதிக்கிறாங்க. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாம ஷிப்பிங் நிறுத்தி வைக்கிறது. ரஷ்யா அண்ட் அரப் நாடுகள் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் தராம இருக்கிறதுன்னு சொல்லி எகனாமிக் கிரைசிஸ் ஆனாலும் இந்தியா இதுல ஜாயின் பண்றதுக்கு மறுக்கிறாங்க. அதே நேரம் தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் ஐநா சபையில பிரசன்ட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தும் இந்தியா ஐநா சபையை விட்டு விலகாதனால சைனா ரிப்பப்ளிக் படை மூலமா இந்தியாவை எதிர்த்து போர் தொடுக்கிறாங்க. அண்ட் இதுதான் இந்த கடைசி உலக போரா இருக்க போகுது. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் நட்ராஜ் நம்ம நட்டி ஒரு பெரிய ஆளாகணும்னு ஆசைப்படுவாரு. அரசியல்வாதியா இருக்க வேணாம், பட் அதிகாரம் அவர் கையில இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, லைக் அ கிங் மேக்கர். அப்படி இருக்கிற சமயத்துல தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் யூஎன்ல பிரசன்ட் பண்ணா லேட்டர் தமிழ்நாட்டுல எஜுகேஷனை வச்சு அரசியல் பண்ண முடியாது. இதனால அவர் எடுக்கிற ஒரு தப்பான முடிவு ஒரு பெரிய பிரச்சனையா வெடிக்குது. அதுல மக்கள் அண்ட் மத்த அரசியல்வாதிகள் போலீஸ் அண்ட் பெரிய ஆளுங்களாம் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம அவருமே அதுல பெருசா பாதிக்கப்படுறாரு. சோ இதுல இருந்து இவர் எப்படி வெளியே வராரு, படத்துடைய ஹீரோ தமிழ் அவருக்கு என்ன ஆகுது, இதுல ஹீரோவும் ஹீரோயினும் கடைசியா ஒன்னு சேர்ந்தாங்களா, போர்ல யார் ஜெயிக்கிறா அண்ட் இந்தியா ரிப்பப்ளிக்ல ஜாயின் பண்ணாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த கதை கொஞ்சம் புதுசா இருந்தாலும் அதை பிரசன்ட் பண்ண விதம் வந்து சரியா ஒர்க் ஆகல. அதுக்கு காரணம் சில இடங்கள்ல இந்த கதையை அவங்க இஷ்டமேனிக்கு எழுதுனது மட்டும் இல்லாம சில விஷயங்களை இவங்க சரியா சொல்லாம மிஸ் பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் படம் பார்க்கும்போது கண்டிப்பா தோணும். உலக போர்னு சொல்றாங்க, பட் அந்த வார் ஃபீல் வந்து இந்த படத்துல சரியா இல்ல. பேசிக்கா வார்னு வந்தா இந்தியால இருக்கிற மூல முடுக்குல எல்லாம் என்ன ஆச்சுன்னு கண்டிப்பா காட்டணும். பட் இங்க தமிழ்நாடு மட்டும் தான் காட்டுறாங்க. அதுலயும் குறிப்பா சென்னை பயங்கரமான மிலிட்டரி சப்போர்ட் உள்ள இந்தியாவை ஒரு குரூப் அசால்ட்டா அடிச்சு உள்ள நுழைஞ்சு பல கொடுமைகளை செஞ்சு தமிழ்நாடுல இருக்கிற இந்தியன் ஆர்மியை கட்டாயப்படுத்தி ரிப்பப்ளிக் ஆர்மியில சேர சொல்றாங்க. அண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த ரிப்பப்ளிக் ஆர்மி வந்து ஆக்சுவலா ஸ்ரீலங்கன்ஸ். இந்த படம் பார்க்கும்போது சில இடங்கள்ல நம்ம இந்தியன் ஆர்மிக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அந்த அளவுக்கு நிறைய லாஜிக் லூப்போல்ஸ் இந்த படத்துல இருக்கு. இந்த கதை 4 வருஷம் கழிச்சு 2028ல நடக்குது. அப்படி இருக்கும்போது ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குமோ அதை லைட்டா காட்டி இருக்கலாம். ஈவன் நம்ம சந்தானமோட டிக்கிலோனா படத்துல பாத்தீங்கன்னா கதை 2027ல நடக்கிறனால நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க. டெக்னாலஜி அப்டேட்லாம் நிறைய இருந்திருக்கும். அட்லீஸ்ட் அதுல 1-2 இதுல காட்டி இருக்கலாம். பட் அப்படி எதுவுமே இல்ல. 2028ன்னு சொல்றாங்களே தவிர்த்து அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கல. அண்ட் ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த படம் ஒரு வார் ஆக்ஷன் டிராமா. உலக போர்னு சொல்றாங்க, அதுக்கேத்த மாதிரி போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா காட்டி இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா நிறைய விஷயங்களை வந்து டயலாக்ஸா டெலிவரி பண்ணிருப்பாங்க. சோ அது அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதை ஃபாலோ பண்ணி ஸ்கிரீன் பிளே படம் ஃபுல்லாவே நம்ம நட்டியோட வாய்ஸ் ஓவர்ல தான் போகும். நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே அவர் தான் நரேட் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் லீனியரா கொண்டு போயிருப்பாங்க. பின்னாடி நடக்க போறத முன்னாடியே சொல்லி அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போகும். முடிஞ்ச அளவுக்கு என்கேஜிங்கா கொண்டு போக ட்ரை பண்ணிருக்காங்க. அண்ட் இன்டர்வல் போர்ஷன் கூட ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ்லாம் எதுவும் வைக்காம ஒரு க்ளீன் ஷேவான எண்டிங்கா தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்திருக்கும். அப்படியே செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த கதை எதை நோக்கி போகுதுன்னே புரியாதுங்கிற மாதிரியான டவுட் இருந்திருக்கும். ஒரு பக்கம் நட்டியோட பெர்ஸ்பெக்டிவ், இன்னொரு பக்கம் ரிப்பப்ளிக் தமிழ்நாடு அரசியல் லவ் போர்ஷன் சொல்லி மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அப்படியே செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அதே கேள்விதான், இந்த கதை எதை நோக்கி போகுது. இதுக்கு காரணம் நிறைய விஷயங்களை விஷுவலா சொல்லாம டைலாக்ஸா டெலிவரி பண்ணனால அவங்க பேசுறது அண்ட் முக்கியமா நம்ம நட்டி சொல்றதெல்லாம் தெளிவா காது கொடுத்து கேட்டா மட்டும்தான் அந்த விஷயங்கள் புரியும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா திண்டாட்டம் தான். அடுத்து என்ன நடக்குதுன்னே புரியாது. ஓவராலா படத்துல நிறைய இடங்கள்ல லேக் இருக்கும். அதை ஓவர் கம் பண்றதுக்கு சின்ன சின்ன காமெடி பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதனால கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும். அண்ட் இந்த படம் மூலமா அவங்க சொல்ல வந்த மெசேஜையும் ப்ராப்பரா கன்வே பண்ணிருப்பாங்க. காசு யாருக்கிட்டே இருக்கும், பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி, உலகம் அழியிற நிலைமைக்கு போச்சுன்னா மனிதம் தான் ஜெயிக்கும்ங்கிறத அழகாவே சொல்லியிருப்பாங்க. கிளைமேக்ஸுமே நல்லா இருந்துச்சு. ப்ராப்பரான எண்டிங்கா தான் இருக்கும்.
இருக்கும். பார்ட் 2க்கு லீடு கொடுத்திருப்பாங்க. பேட்மேன் ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வைஸ் பார்த்தா இந்த படத்துல VFX வந்து உண்மையிலேயே அட்டகாசமா இருக்கு. பாம் பிளாஸ்டிங் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல VFX பக்காவா இருந்துச்சு. சில இடங்கள்ல லைட்டா பிசிறு தட்டி இருக்கும். பட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் லோங்கறனால இந்த கம்மி பட்ஜெட்ல ஒரு ப்ராப்பரான VFX கொடுத்தது உண்மையிலேயே நல்ல விஷயம். சோ பட்ஜெட் கம்மியா இருந்தனால தான் இந்த படத்துல நிறைய விஷயங்கள் வந்து காட்ட முடியாம போயிருக்கு. அப்படி காட்டி இருந்தா தமிழ்ல ஒரு பக்காவான வார் சப்ஜெக்ட் படமா இது அமைஞ்சிருக்கும். பட் இப்பயே பரவாயில்ல தான், பிகாஸ் ஸ்டோரி புதுசுங்கறனால தப்பிச்சிருச்சு. சோ VFX ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் BGM. நம்ம ஆதியனா தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீக்வன்ஸுமே அந்த BGM வந்து நல்லாவே எலிவேட் பண்ணி கொடுத்திருக்கு. சாங்ஸ் எல்லாம் ஆரம்பத்துல கேட்கும்போது அந்த அளவுக்கு இல்ல, பட் படத்துல குறை சொல்லாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதுக்கு காரணம் எல்லா சாங்ஸையுமே மாண்டேஜா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. சோ கதையோட டிராவல் ஆகும். அதனால தான் செட் வொர்க் அண்ட் சினிமாட்டோகிராஃபியுமே நல்லா இருந்துச்சு. சில வார் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். இந்த படத்துல நம்ம ஹிப்ஹாப் ஆதி ஒரு ப்ரொடியூசரா ரைட்டிங், டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே, டயலாக், மியூசிக்னு சொல்லி படத்துல பாதி வேலைக்கு மேல அவர் தான் பார்த்திருக்காரு. இவருடைய டைரக்ஷன், மியூசிக், டயலாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தாலுமே இங்க ரைட்டிங்ல வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாருங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓவராலா கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த படத்துல அவருடைய அப்பியரன்ஸ் வந்து 1 ஹவருக்கு கூட இருந்திருக்காது. ஈவன் இந்த படத்துல நம்ம நட்டி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, இது என்னுடைய கதை, ஆனா இந்த கதையில வேற ஒருத்த ஹீரோ அப்படின்னு சொல்லி தமிழ் நம்ம ஆதியனாவை காட்டியிருப்பாங்க. நம்ம ஆதி ப்ரோ இதுக்கு முன்னாடி படங்கள்ல போட்ட எஃபர்ட்டை விட 3-4 மடங்கு இந்த படத்துல அதிகமாவே போட்டிருப்பாரு. பட் ஒரு ஹீரோவா அண்ட் ரைட்டிங்ல அது சரியா ஒர்க் ஆகல. பெர்ஃபார்மன்ஸ்ல தலைவன் எந்த ஒரு குறையுமே இல்லாம தான் கொடுத்திருப்பாரு. பட் அவர் கேரக்டருக்கான ரைட்டிங்க இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டிருக்கலாம். பிகாஸ் படத்துல ஹீரோ தான் மெயின். அப்படி இருக்கும்போது அவர் கேரக்டருக்கு வெயிட்டேஜ் இல்லனா நல்லா இருக்காது. பட் புதுசா ஒரு கான்செப்டை யோசிச்சு அதுல மொத்தமா இறங்குனதுக்கே நம்ம ஆதியனாக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். அண்ட் நம்ம நட்டி ஒரு கிங் மேக்கரா நட்ராஜ்ங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாரு. படத்துல தலைவன் உண்மையிலேயே அரசியலின் அண்டர்டேக்கர் தாங்க. நிறைய இடங்கள்ல அவருடைய ஆக்டிங் பார்க்கும்போது சதுரங்க வேட்டை படம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதுலயும் பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. ஒட்டுமொத்த படத்திலையும் தலைவன் சிங்கிளா இருந்து கோல் அடிச்சிருந்தாலும் சில இடங்கள்ல பயபுல கொஞ்சம் ஓவரா போறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். பட் உண்மையை சொல்லணும்னா இந்த படத்துல எத்தனை கேரக்டர் இருந்தாலும் இவருடைய கேரக்டருக்கான ரைட்டிங் வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஹீரோவோட கேரக்டர் கூட அந்த அளவுக்கு இல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துடைய ரியல் ஹீரோவா இருக்க வேண்டியது நம்ம நட்டி தாங்க. அண்ட் அனகா கீர்த்தனாங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணிருப்பாங்க. நட்பே துணைக்கு அப்புறம் மீண்டும் நம்ம ஹிப்ஹாப் ஆதியோட சேர்ந்து பேர் பண்றாங்க. ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அக்காவோட ரோல் பயங்கரமா இருக்கும்னு நினைச்சிருப்போம். பட் படத்துல அந்த அளவுக்கு இவங்க கேரக்டர் இம்பார்ட்டன்ட்டா இல்ல. ஏதோ ஹீரோயின் கேரக்டர் இருக்கணும்ங்கிறதுக்காக வெச்ச மாதிரி தான் இருக்கும். அண்ட் இவங்களை தாண்டி இந்த படத்துல இருக்கிற மத்த ஆர்டிஸ்ட் நாசர், அழகம் பெருமாள், ஹரிஷ் உத்தமன், முனிஷ்காந்த், சாரா, சிங்கம்புலி, இளங்கோ, கல்யாண் மாஸ்டர்னு சொல்லி இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோல பக்காவா ப்ளே பண்ணிருப்பாங்க. பட் என்ன ப்ராப்ளம்னா இதுல சில பேரோட கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு எழுதப்படல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்காது. சில பேரை மட்டும் தான் ப்ராப்பரா யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுலயும் முக்கியமா நம்ம சிங்கம்புலியை கொஞ்சம் ப்ராப்பரா காட்டியிருக்கலாம். போன படம் மகாராஜால பாத்தீங்கன்னா தலைவனோட நெகட்டிவ் ஷேட் வந்து பீக் லெவல்ல இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படத்துல இன்னும் நல்லா காட்டியிருக்கலாம். அவர் சாகர சீன்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எமோஷனலா கனெக்ட் ஆகல. ஈவன் நம்ம முனிஷ்காந்த் கூட ஆரம்பத்துல ரஃப் அண்ட் டஃபா ஒரு நெகட்டிவ் போலீஸா காட்டியிருப்பாங்க. பட் அதை கடைசி வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணல. பாதியிலேயே விட்ட மாதிரி தான் இருக்கும். அண்ட் வில்லனுக்கான அந்த இம்பாக்ட்டுமே அந்த அளவுக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க. உலக போர்னு வந்தா ஒரு கவர்மெண்டே எதிர்த்து நிக்கும். அதுல 1008 பேர் பஞ்சாயத்துக்கு வருவாங்க. ஆனா இங்க அதுல 2 பேர் மட்டும்தான் அந்த ரிப்பப்ளிக் நேஷன்ல இருந்து வில்லனா வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம நட்டி வில்லனா இருப்பாரு. சாரி, வில்லன் மாதிரி. செகண்ட் ஹாஃப்ல இவன் நல்லவனா கெட்டவனா திருந்துவானா இல்லையாங்கிற மாதிரி தான் இருக்கும். இது பத்தாத குறையா இன்னொருத்தன் ரிப்பப்ளிக் ஆர்மியோட ஹெட் பிரியங்கா பெரேராங்கிற கேரக்டர் வந்து வில்லனா வரும். அண்ட் அவருக்கு மேல 2 பேர் இருப்பாங்க. பட் இத்தனை பேர் நெகட்டிவ் ஷேட் ப்ளே பண்ணியும் ஒரு ப்ராப்பரான வில்லனுங்கிற இம்பாக்ட் எதுவும் இல்ல. வில்லனை ரொம்ப டம்மியா காட்டியிருப்பாங்க. அண்ட் அவங்களோட எண்டுமே ரொம்ப சப்பையா இருக்கும். அது இல்லாம நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்த கதை புதுசா இருந்தாலும் சில இடங்கள்ல கதையை கொண்டு போகணும்ங்கிறதுக்காக லாஜிக் அண்ட் ரியாலிட்டி எல்லாம் பிரேக் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு கதையை மாத்தி மாத்தி கொண்டு போயிருப்பாங்க. அது எதுவுமே அக்செப்ட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நிறைய விஷயங்களை வந்து இன்கம்ப்ளீட்டா விட்டுருப்பாங்க. அதே நேரம் இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே வந்து சரியா அமையல. பட் ஓவராலா படம் பார்க்கும்போது பரவாயில்ல. அதை தொடர்ந்து இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செலக்டட் ஆடியன்ஸ் தான் இந்தியால மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் தமிழ்ல. எல்லா ஏஜ் ஆடியன்ஸுமே பார்க்கக்கூடிய படம். பட் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு சொல்ல முடியாது. அண்ட் 2K கிட்ஸுக்குமே மேபி இந்த படம் பிடிக்கலாம். நல்ல ஒரு மெசேஜ் அண்ட் எமோஷனல் கனெக்ட் இந்த படத்துல இருக்கு. R-rated கண்டென்ட்லாம் இருக்காது. அண்ட் நம்ம ஹிப்ஹாப் ஆதியோட படங்களை விரும்பி பார்க்குற ஒரு ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒர்க் ஆகும். ஆதியனோட டைரக்ஷனுங்கிறனால மீசைய முறுக்கு மாதிரி இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. இது கம்ப்ளீட்டா வேற. மீசைய முறுக்கு, நட்பை துணை, நான் சிரித்தால் அண்ட் மத்த படங்கள் மாதிரி இருக்காது. பட் அந்த படங்கள்ல இருக்கிற அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸை மோட்டிவேட் பண்ற விதமா இருக்கட்டும், அது எல்லாமே இதுலயும் இருக்கு. என்ன நம்ம ஆதியனோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் இதுல கம்மியா இருக்கும். பட் ஓவராலா இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்ச் தான். அந்த வகையில இந்த படத்துக்கு நான் கொடுக்கிற ரேட்டிங் 3/5. therefore that's it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தை பத்தின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நாளைக்கு உங்களை ஒரு பிராண்ட் நியூ வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை பை. see you.